இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்டு காமிச்சாங்க. ரெட் கார்டு காமிச்சோடனே கமர்தீன், பாரு 2 பேருக்குமே அவ்வளோ ஷாக்கு. ஏன்னா அவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இவ்வளோ நாள் அந்த சின்ன தப்பாக இருக்கும்போது எப்போவுமே விஜய் சேதுபதி சார் இப்படி கண்டிக்கல. அவங்க 2 பேத்துக்கு ஒரு எல்லோ கார்டு கூட கொடுக்கல இது வரைக்கும். சடனாக ஒரு ரெட் கார்டு காமிச்சாங்க. திவ்யாவும் சபரியும் ரொம்ப ஹாப்பியானாங்க. மற்றவங்க எல்லாரும் அப்படியே பேசாமல் ஷாக் ஆகி போய் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த எபிசோடில் நம்ம பார்த்த மாதிரி திவ்யாவும் கானா வினோத்தனாவும் 2 பேருமே சொன்னாங்க, இவளால் தான் எல்லாம் போச்சு, ட்ரிகர் பண்ணி விட்டு உனக்கு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேறு வார்த்தைகளில் அதே விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாரு வந்து நேராக போக போகிறதுக்கு முன்னாடி சாண்ட்ரா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாங்க. கேட்ட உடனே அரோரா எல்லாருமே சொன்னாங்க, மன்னிப்பு கேட்குற முகத்தை பார்த்தியா, கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டே இல்லை அப்படின்னு. கில்ட் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல அவங்க மன்னிப்பு கேட்காம போக முடியாது. அதனால ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. கேட்டு பக்கத்தில் நின்னாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கமர்தன் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாரு. ஹவுஸ்மேட்ஸும் எல்லாருமே கமர்தனுக்காக அப்செட் ஆனாங்க. ஒரு நல்ல பிளேயராக வந்தார். ஒரு 2 வாரம்லாம் இடையில விஜய் சேதுபதி சார்கிட்ட நல்ல பாராட்டெல்லாம் வாங்கினார். ஒரு ஸ்டேஜில் 3rd வீக் பக்கம்லாம் அவர் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்ல பிளேயராக வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வாரத்தை விட்டார், திருப்பி பாரு கூட சேர்ந்தார். கடைசியில் போயிட்டு ரொம்பவே மோசமாக போயிட்டார். முதல் 2 வாரம் தப்பு பண்ணியிருந்தாலும் அப்புறம் விஜய் சேதுபதி சாரோட திட்டு கேட்டு கொஞ்சம் திருந்தி ஒழுங்காக வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் மொத்தமாக அவரோட வாழ்க்கையை அவராகவே தொலைச்சிக்கிட்டாரு. கூடா நட்பு கேடாய் முடியுங்கிறது மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் என்னை திட்டுவீங்க எனக்கு, ஆனால் சத்தியமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஐயோ அந்த பையனுக்கு கொஞ்சமாவது அறிவை கொடுத்துருக்கக்கூடாதாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அது இல்லாதது தான் பெரிய பிரச்சனை. எல்லாம் ஒரு படு முட்டாளாக இருந்துட்டு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுட்டு அப்படியே ஆடிட்டு அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு யோசிக்காமல் மனசில் வந்தது அப்படியே பண்ணுறது பண்ணி கடைசி சாண்ட்ரா வந்து கமர்தனை பார்த்தோன்னே அப்படியே பயந்து அப்படியே கத்திட்டாங்க. ஐயோ வீல்னு பயங்கரமாக கத்துனாங்க. அப்புறமா வந்துட்டு அவர் இருந்தாலும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். சரி, அவங்க அக்செப்ட் பண்ணாதது அவங்க விருப்பம். ஏன்னா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்கள அக்செப்ட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. கானா வினோத்தனா ரொம்ப வருத்தப்பட்டார். கடைசி வெளியில் போகிறப்போ சபரி, கானா வினோத்தனா, திவ்யா 3 பேரும் போயிட்டு வழி அனுப்ப போனப்போ திவ்யா சொன்னாங்க, இவளை இங்கே இத்தோடு கட் பண்ணி விட்டுரு, உன் லைஃபுக்கு அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கானா வினோத்தனாவும் மச்சான் இவளை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிடாத, உன் லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே சொன்னார். திருப்பி வாசலை வச்சுட்டும் சொன்னார். சொல்லிவிட்டு அப்புறம் சபரியும் ஹக் பண்ணி சரியெல்லாம் கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புனாங்க. கமருதீன் கடைசி போகிறப்போ கானா வினோத்தனா கன்னத்தில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி போனார். பார்க்குறதுக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. இப்படி ஒரு அநியாயமாக தப்பு பண்ணி ஓரளவுக்கு நல்ல ஃபேஸ் அவர் காமிச்சிருக்காரு. அதனால அவரோட பேட் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போனதுக்கப்புறமும் வினோதனா வந்து வருத்தப்பட்டார். ஐயோ பணத்துக்காக தானே வந்தான், பணம் கிடைக்காதே அப்படின்னு. அப்போ வந்து சபரி வந்துட்டு சொன்னாங்க, இல்லை பணம்லாம் கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு சாப்பிட்றதுக்கு கூட மனசு வரல. உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.